மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீர்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பாருங்க, ஒரு வசனம் சொல்லப்படுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இப்போ பாருங்க, மாமரம் மாமரத்தை பழத்தை கொடுக்குது, வாழை மரம் வாழை மரத்தை கொடுக்குறது. அது கனியை அது தெரிஞ்சுக்கலாம். மாமரத்தில் பலாப்பழம் வகை காய்க்காது, பலா மரத்தில் மாங்காய் காய்க்காது. அது கனியை அது வெளிப்படுத்துகிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாரு, என்ன கனிகளை கொடுக்க சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களா. மனம் திரும்புதல் ஏற்று பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய கனி. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வாழ்க்கையில் நம்ம சிறப்படாத மட்டும் இருக்கலாம். மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கனிங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் போது மனசை ஒரு பரிசுத்தமாக்கும்போது அவன் குடும்பம் பரிசுத்தப்படும், அவன் வேலை ஸ்தலத்தில் ஒரு பரிசுத்தமாக்க உண்டாக்கப்படும், அவன் செய்கிற தொழில ஒரு பரிசுத்தம் உண்டாகும். கனியில் தானங்க அதெல்லாம் கனிகள் கொடுக்குறார்கள். அப்படின்னு சொன்னால் பாவியாக இருக்கும்போது நம்மக்கிட்ட அநேகர் பாவம் செய்ய கூட்டம் வர மாட்டாங்க. ஒரு நல்லவனாக மாறும்போது அநேகர் நம்ம கூட சேருவாங்க. அதெல்லாம் கனி கொடுக்குற மாதிரி தாங்க. நீ ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. அப்போ எவ்வளோ கனிகள் பாருங்கள். ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் போது நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்ப வேணும்னு சொன்னால் நம்ம கனிகள் கொடுக்குறோன்ற அர்த்தம். நம்ம யாரெல்லாம் மனம் திரும்ப போகிறீங்க, பாவத்தில் இருக்கிறீங்க, சாபத்தில் இருக்கிறீங்க, அக்கிரமத்தில் இருக்கிறீங்க, அவர் தான் சொல்கிறாரு, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனை கெடுக்காதீங்க, கெடுதலான வழியில் கொண்டு போவாதீங்க. நீங்கள் மனம் திரும்புகிற கனிகளை கொடுங்க அப்படின்றாரு. உன்னை நிமித்தம் அநேக ஆசீர்வாதத்தை வரணும். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, என் உற்றார் இணைச்சந்த போல் ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்களும் பாவத்தில் சாபத்தில் விடுதலை பெற வேண்டும் தான் நம்மளுடைய ஆசை. நம்ம அதை விட்டுட்டு நான் மட்டும் ரட்சிக்கப்படணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படவே கூடாது. மனம் திரும்புகிறதுல கனிகள் அப்படி கொடுங்கள் என்றாரு. மனம் திரும்புதெல்லாம் எப்படின்னா, நான் பாவியாக இருந்தேன், அக்கிரமக்காரனாக இருந்தேன், அதுலேருந்து எண்ணப்பட்ட ஒருவனை கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதான் கனிகள். அப்போ நான் மட்டும் நல்லா இருந்திருப்பேன், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், என் தேசத்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறோம் தெரியுமா, இதுதான் கனிகள். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம், நான் மட்டும் கனி கொடுத்தா போகுது, என் நெஞ்சத்து பந்துக்கள் உற்றார்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்களாம் பாவத்தில் இருக்கக்கூடாது, சாபத்தில் நினைக்கிறோமே, இதாங்க கனி கொடுக்குற வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் அநேக தரம் கணிக்க கூடாத மட்டும் சோர்ந்து போயிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற கிறிஸ்துவர்களா யாராக இருந்தாலும் சரிங்க, எல்லாம் என் ஜனங்கள் என்று இயேசு சொல்கிறார். எல்லாம் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவான்னு சொல்கிறார் இல்லையா. நம்ம இந்த மதம் அந்த மதம் இல்லைங்க, நம்ம எல்லாம் ஜனங்கள் அப்படின்னு ஆண்டவர் பொதுவாக சொல்கிறார். என் ஜனங்கள்ன்றார் எல்லாரையும் பார்த்து. நீங்கள் என்ன பண்ணாங்க, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுபடப்படுங்க, விடுதலை ஆக்கப்படுங்க. எத்தனையோ பேர் பாவம், என்ன பாவங்க, குடிக்கிறோம் பாவம், பீடி சிகரெட் குடிக்கிறோம் பாவம், அநேக தப்பான கையில் நம்ம நிறைய பேர் திருடுறோம், எத்தனையோ காரியத்தில் நம்ம பாவம் சரி இல்லையா. அதுலேருந்து விடுபட சொல்கிறாருங்க. இதாங்க கனி கொடுக்குற வாழ்க்கை. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது கனி கொடுக்குற வாழ்க்கை. நம்ம ஒரு ஆள் மனம் திரும்பினா போதுங்க, இப்போ இப்படி இருந்தாப்பா குடிக்காரா, எப்படி மாறினா பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது கனி கொடுக்குற வாழ்க்கை இல்லையா. அந்த கனிகளை கொடுங்கன்றார். அந்த கனி தான் ஆண்டவர் இப்போ வெளிப்படுத்துறாரு. எப்படியாப்பட்ட கனி சொன்னால், மனம் திரும்புதலையால் உன்னை நிமித்தம் இன்னொருத்தர் மனம் திரும்பணுங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும். அதான் மனம் திரும்புதல். அதான் மனம் திரும்பிய கனிகளை கொடுங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற, வசனத்தை கேட்குற அன்பு சகோதரன், அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன திரும்புக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கப்பா. உன் பக்கத்து வீட்டுக்காரர், உன் நெடுஞ்சந்த பந்தர், உற்றார்கள் ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும். நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டேன், அதே போல் என் உற்றார்கள், என் நெடுஞ்சந்த பந்துக்கள், என் பிரதர்கள், என் சிஸ்டர்கள், என் தாய்மார்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட இருக்கலாம், அவங்க மனம் திரும்பதாக இருக்கலாம். மனம் திரும்புகிற கனிகளை நீங்கள் கொடுக்கும்போது உங்களை நிமித்தம் அநேகர் கனி கொடுக்க வாழ்க்கையை மாறுவார்கள், மாறு செய்வீர்கள். ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.